Hi, hello friends. So உங்களுக்கு indirect speech, direct speech எப்பவுமே கன்ஃபியூஷனாக இருக்கா? வாட்ச் திஸ் வீடியோ thoroughly. அதில் இருக்கிற ஒவ்வொரு ரூல்ஸையும் நோட் பண்ணுங்கள், எக்ஸசைஸஸ் சால்வ் பண்ணி பாருங்கள். இன்டைரக்ட் ஸ்பீச், டைரக்ட் ஸ்பீச் உங்களுக்கு ப்ராப்ளமாகவே இருக்காது. டோன்ட் கெட் கன்ஃபியூஸ் வித் பாசிவ் வாய்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் இன்டைரக்ட் அண்ட் டைரக்ட். அதோட கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஓகே, டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். ஸோ வாட்ச் திஸ் வீடியோ thoroughly. You will understand indirect speech and direct speech completely. Watch it, learn it, and share it. Happy learning. Okay friends, so today we are going to discuss about one important topic which is called as direct speech and indirect speech. Direct speech, someone is telling something, அது அப்படியே சொல்கிறது. இவர் இவ்வாறு சொன்னார், நான் ஒரு தைரியசாலி, அப்படியே இருக்கும் சென்டென்ஸில். ஆனால் இன்டைரக்ட் ஸ்பீச்சுன்னா ரிப்போர்ட் பண்ணுறது, அவர் சொன்னதை ரிப்போர்ட் பண்ணுறது. ஸோ இதை நிறைய நியூஸ் பேப்பர்ஸ்லலாம் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு தலைவர் யாரோ ஒருத்தர் ஒன்று சொல்லியிருப்பார், ஒரு ஸ்டேட்மெண்ட்டை, அதை அப்படியே கொட்டேஷனில் போடுவாங்க. ஆனால் சம் சுச்சுவேஷன்ஸில் கொட்டேஷனில் போட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் சொன்னதை சொன்னதாக அங்கே ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதை தான் இப்போ நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது, அதை நீங்கள் மைண்டில் வைங்க. அதாவது டைரக்ட் ஸ்பீச்சில் என்ன டென்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போ அந்த டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கிற டென்ஸு இன்டைரக்டில் எப்படி மாறுது, இந்த ஸ்லைடை ஃபாலோ பண்ணுங்கள் முதல்ல. அதுக்கப்புறமா எக்ஸாம்பிள்ஸ்க்கு நம்ம போகலாம். இப்போது டைரக்ட் ஸ்பீச்சில் ஆம் இஸ் இருக்குது. உடனே அது எப்படி மாறும்? வாஸாக மாறும். வில் இருக்குது, வுட்டாக மாறும். ஏஆர்இ ஆர் இருக்குது, வர். கேன், குட். டூ, டஸ், டிட் மாறிடும். வாண்ட், லைக், நோ, இந்த மாதிரி வேர்ப்ஸ். ஓகே, இந்த மாதிரி வேர்ப்ஸ்லாம் எப்படி மாறும்? அதோட பாஸ்ட்டுக்கு மாறிடும். ப்ரெசன்ட் ஜஸ்ட் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரெசண்ட்டில் இருக்கிறது அப்படியே பாஸ்ட்டாக மாறும். ஹேவ், ஹேஸு ஹேடாக மாறும். அவ்வளோதான். இட்ஸ் வெரி சிம்பிள். ஓகே, இப்போ இன்னும் சில வேர்ட்ஸை பாருங்களேன் எப்படி மாறுது அப்படி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஸ்லைடை நீங்கள் பாருங்கள் எப்படிலாம் மாறுதுன்னு. ஓகே, இப்போ பாருங்கள் வேறு சில வேர்ட்ஸ் எப்படிலாம் மாறுதுன்னு. இப்போ நவ் அப்படின்னு டைரக்ட் ஸ்பீச்சில் இருந்தால், இன்டைரக்டில் தென். ஹியர் டைரக்ட், தேர் இன்டைரக்ட். திஸ் டைரக்ட், தட் indirect. Today direct, that day indirect. Day tomorrow, the next day. Yesterday, the day before or the previous day. Last night, the night before or the previous night. பாஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. திரும்ப திரும்ப இதை பாருங்கள், நியூஸ் பேப்பரில் செக் பண்ணுங்கள், அப்போ தான் ஞாபகம் வரும். நீங்களாம் சொல்லி பாருங்கள். நவ் ஆக்டிவ் வாய்ஸ், தென்னாக மாறும் பேசிவில். ஹியர் தேராக மாறிடும். ஆக்டிவ் இல்லை, டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச். டைரக்ட் நவ், இன்டைரக்ட் தென். திஸ் டைரக்ட், அது தட்டாக மாறிடும் இன்டைரக்ட். சொல்லி பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிள்ஸ்க்கு போகலாங்களா? ஓகே, நவ் யூ ஃபாலோ திஸ் ஸ்லைட். டைரக்ட் ஒரு எக்ஸாம்பிள். டைரக்டில் ஒரு சென்டென்ஸ். ஹீ செட், comma quotation, I am glad to be here this evening. அப்போ he said that. என்ன சொன்னார்? am என்னவா மாறும்? வாஸாக மாறும். that's all. here தேராக மாறும். this evening that eveningகாக மாறும். நிறைய இதில் சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கும். மைன்யூட்டாக நீங்கள் சென்டென்ஸை கவனிக்கணும். I am glad to be here this evening. I was glad to be there that evening. That's all. கூட ஒரு தட்டை சேர்த்துக்குங்க. கமாவை எடுத்துகிட்டு தட்டை சேர்த்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க.
அடுத்து பாருங்களேன். In reporting questions, indirect speech is introduced by verbs as asked, inquired, etc. கொஷினை நம்ம ரிப்போர்ட் பண்ணும்போது நீங்கள் இதெல்லாம் சென்சிபிளாக யூஸ் பண்ணணும். கமாண்ட்னா கமாண்டட், ரிக்வெஸ்ட்னா ரிக்வெஸ்டட், என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த சென்டென்ஸில், என்ன சென்ஸ் இருக்குதுன்னு கவனிக்கிறோம். இப்போ டைரக்டில் he said to me what are you doing. கொஷின் என்னப்பா பண்ணுறேன்னு இன்கொயர் பண்ணுறாங்க, இல்லை கேட்குறாங்க. இன்டைரக்டில் he asked me what are you doing. அப்போது நம்ம என்ன பண்ணோன்னு கேட்குறாங்க, நம்மளை பார்த்து what are you doing. இப்போ என்னை பார்த்து இதை கேட்டான்ப்பா, what I was doing அப்படின்னு நீங்கள் பண்ணணும். ஓகே, இப்போ when the question is not introduced by an interrogative word, அதாவது interrogativeனா what, why அப்படின்னு interrogative வேர்டோட ஒரு கொஷின் இல்லாமல் இருந்தால், அப்போ ரிப்போர்ட்டிங் வேர்போட இஃபோ வெதரோ சேர்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், he said will you listen to such a man. வாட்டு காணும், ஒய்ய காணும், ஒன்றும் காணும். will you listen to such a man. he asked them if or whether, themன்றதுனால they, will would-ஆ மாறிடும். would, whether they would listen to such a man. பார்த்தீங்களா, இப்படிலாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ நல்ல சென்ஸ் யூஸ் பண்ணணும். டைரக்ட் இன்டைரக்டுக்கு ரிப்பீட்டடாக நீங்கள் கொஷின் சால்வ் பண்ணணும். இந்த வீடியோவும் பார்க்கணும். இப்போ என்ன ஆயிரும்னா கரெக்டான ஃபார்மை நீங்கள் கொண்டு வர முடியும். இப்போ imperative mood is changed into the infinitive and verbs expressing command or request to introduce indirect speech னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஒன்றும் இல்லை, சென்டென்ஸ் பாருங்கள். சென்டென்ஸ் நான் சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க. டைரக்டில் ராம் செட் டு அர்ஜுன் கோ அவே. இம்பரேட்டிவ்னா கமாண்ட், கோ அவே. ராம் செட் டு அர்ஜுன் கம்மா கொட்டேஷன் கோ அவே. இன்டைரக்ட் எப்படி மாற்றுவீங்க, இப்போ இது ஒரு ஆர்டர், போய் தொலை, அதான் கோ அவே, ஓடி போயிரு. இப்போ என்ன ஆயிரும், ராம் ஆர்டர்ட் அர்ஜுன் டு கோ அவே. அப்போ அந்த டூ எங்கே போயிடுச்சு, இன்டைரக்டில் கோவோடு சேர்ந்து இன்ஃபினிட்டிவ் ஆயிடுச்சு. டிஓ டூவோட ஒரு வேர்ப் சேர்ந்தால், ப்ரெசன்ட் வேர்ப் சேர்ந்தால் அது இன்ஃபினிட்டிவ். இப்போ ராம் ஆர்டர்ட் அர்ஜுன் டு கோ அவே. புரிஞ்சுதா உங்களுக்கு இல்லையா? இட்ஸ் வெரி சிம்பிள், நாட் வெரி டிஃபிகல்ட். கண்டிப்பாக அவங்களால இது ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும். இப்போ நீங்கள் என்னென்னலாம் சென்ஸ் பண்ண வேண்டியிருக்கோம், நல்லா சென்ஸ் பண்ணுங்கள். இது கொஷினாக இருக்கிறதா, இல்லை ஒரு ஆர்டராக இருக்கா, இல்லை ஒரு ரிக்வெஸ்ட்டாக இருக்கா, இல்லை ஒரு கமாண்டாக இருக்கா, எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் சென்டென்ஸில் சென்ஸ் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா டைரக்டை இன்டைரக்டாக மாற்றுறது இஸ் வெரி வெரி ஈஸி. அதே போல் மைன்யூட்டாக வேர்ப்ஸை பார்க்கணும். ப்ரெசண்ட்லேருந்தால் பாஸ்ட்டு அப்படியே பாஸ்ட்டாக மாறும், அதனோட ஆமு வாஸாக மாறும், இஸ்ஸு வாஸாக மாறும், வில்லு உட்டாக மாறும், ஆறு வேராக மாறும், கேன் குட்டாக மாறும், ஷால் ஷுட்டாக மாறும், டூ டஸ் டிட்டாக மாறும், வாண்ட் லைக் நோ, இது போல் வேர்ப்ஸ் எல்லாம் அதோட பாஸ்ட்டில் மாறும். வாண்டட், லைக்டு, வெண்ட். ஹேவ் அண்ட் ஹேஸ் ஹேடாக மாறும். ஸோ இதெல்லாம் திரும்ப திரும்ப நீங்கள் பார்க்கணும். அது இல்லாமல் சென்டென்சஸையும் நீங்கள் அது இல்லாமல் சென்டென்சஸில் இருக்கிற வேர்ட்ஸையும் நீங்கள் நல்லா கவனிக்கணும். எந்த மாதிரி இருக்குது, ஆர்டர்னா ஆர்டர், இன்கொயர்னா இன்கொயர், நவ் போட்டால் தென், ஹியர் போட்டால் தேர். ஸோ இது போல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா டீப்பாக அதை கவனித்து பாருங்கள். இப்போ டைரக்ட் இன்டைரக்டாக ரொம்ப ஈஸியாக அவங்களால சால்வ் பண்ண முடியும். இந்த வீடியோ ரிப்பீட்டடாக பாருங்கள், இப்போ தான் புரியும், இல்லைன்னு நீங்கள் மறந்துடுவீங்க. ரிப்பீட்டடாக பாருங்கள். ஓகே, டவுட்ஸ் எதாவது இருந்தால் கேளுங்க, நோ ப்ராப்ளம், ரெடி டு ஹெல்ப் யூ. கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஐ எம் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சேட் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் ஸ்டடி மெட்டீரியல் இருக்கிற அந்த எக்ஸசைசஸையும் சால்வ் பண்ணுங்கள். ஓகே.